ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர் டெக். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கேபிளில் எப்படி கிளாண்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஆர்மர் கேபிள். ஆர்மர் கிளாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்றும் இல்லை, இந்த தெர்மல் பாக்ஸ் தான். இது எக்ஸ்ட்ரூட் ஜங்ஷன் பாக்ஸு. எக்ஸ்ட்ரூட் கிளாண்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் கேபிளை வந்து கோர் சைஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேண்ட்ஸாக வச்சு நான் கேபிளை சுற்றி ஒரு ரவுண்டில் ஆஃப் கட் பண்ணிக்கிறேன். ஆஃப் கட்னா ஆர்மரில் டச் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஆர்மரில் பாதி கட் பண்ணுற மாதிரி, அந்த கம்பியில் பாதி கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். நைஃப் வச்சு அவுட்ரு இன்சுலேட்டரை எடுத்துட்றேன். அவுட்ரு இன்சுலேட்டர் எடுத்து அதில் ஒரு பேப்பர் லேயர் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் எடுத்துட்றேன். இப்போ ஆர்மரை 1 by 1 கட் பண்ணிடுறேன். கேபிளை கட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கட் பண்ணணும். நம்ம விட்டுட்டோன்னா அது ஓவல் ஷேப்பாக போயிடுச்சுன்னா நம்மளால் கிளாண்டை மாட்ட முடியாது. இப்போ நான் கிளாண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன மார்க்னா கோன் சைஸ் மார்க். அந்த இடத்துல நமக்கு ஆர்மர் லாக் ஆகும், அதை மார்க் பண்ணிக்கிறேன். கேபிளோடைய அவுட்ரு எவ்வளோ இருக்குன்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கேபிளோடைய இன்னர் லேயரை வந்து கட் பண்ணுறேன். இன்னர் இன்சுலேட்டரை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி நைஃப் வச்சு லைட்டாக கட் பண்ணுறேன். ஃபுல்லாக கட் பண்ணால் உள்ளே இருக்க கோரை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஆன் பண்ணிவிட்டு இருக்கிறேன். இப்போ திரும்பவும் டேக் பண்ணால் நமக்கு கோரை தெரிஞ்சிடும். அப்புறமா நைஃப் வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு கோரை தனியாக எடுத்துடலாம், இன்சுலேட்டரை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம், கோரை தனியாக பிரிச்சிட்டோம். இந்த கோரு அந்த கட் பண்ண இடத்துல டேமேஜ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுக்கலாம். இந்த டேப் எதுக்கு அடிக்கிறோன்னா, எதுவும் உள்ளே போயிடக்கூடாது. டஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு அது டேமேஜ் பண்ண முடியாது. அதனால் நம்ம டேப் அடித்து அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். நம்ம கேபிளை கட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த கோன் சைஸ் மார்க்னால அந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சு அதே மாதிரி ரவுண்ட் அடித்தோன்னா இதில் நைஃப் வச்சு ரவுண்ட் அடிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேமிலியும் கட் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணால் ஆர்மரை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்து ஆர்மர் வந்து லாக் ஆகாது. நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாண்ட் வந்து டபுள் கம்ப்ரெஷன். ஒன்றா வந்து அவுட்டர் லேயரு, இன்னும் வந்து இன்னர் லேயர், நடுவில் ஆர்மர் கேட்ச் இருக்கும். கிளாண்டை வந்து கழட்டி நம்ம 1 by 1 செட் பண்ணிக்கலாம். கிளாண்டில் முக்கியமானது ரிங்கு, அப்புறம் அந்த கோனு, இந்த ரெண்டு மெயினான பார்ட்டு. அதை எப்படி நம்ம லாக் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் லேயரை உள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டியது சரவுடு இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் சரவுடு போடல. நான் 2 இதை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிங்கை ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிறேன். ரிங்கை மட்டும் உள்ளே தள்ளிட்டு கோனை வந்து அந்த ஆர்மருக்கு கீழே நிறுத்திக்கிறேன். கோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்மரை வந்து நம்ம விளக்கிக்கலாம். கோன் ஷேப்புக்கு அதை விளக்கிக்கிட்டோம்னா நம்ம கோனை அதில் லாக் ஆகும். ரிங்கு வந்து அதை லாக் பண்ணிக்கும். மேல் பக்கமாக லாக் பண்ணிக்கிச்சுன்னா நம்ம ஆர்மர் வந்து கேட்ச் பண்ணிக்கும் கேபிளை. மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஆர்மரை விரிச்சிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கோனை, அதுக்கப்புறம் வந்து ரிங்கை வந்து லாக் பண்ணணும். ரிங்கை லாக் பண்ணிவிட்டு அடியில் உள்ள லேயர் நம்ம ஹேண்ட் டைட் இதில் ஸ்பேனராலே வச்சு நம்ம டைட் பண்ணி லாக் ஆகுதான்னு பார்த்துக்கிட்ட பிறகு 1 by 1 நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். நான் ஹேண்ட் டைட்டாக தான் வைக்கிறேன். நான் ஸ்பேனராலையும் டைட் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் அது காமிக்கல, ஹேண்ட் டைட் மட்டும்தான்.
இப்போ நான் திரும்ப இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே லாக் ஆகிருக்கா என்னான்ட்டு காட்டுறேன். இந்த ஆர்மரும் ரிங்கும் லாக் பண்ணிக்கும். இந்த ஆர்மரை வந்து கீழே விடாமல் லாக் பண்ணிக்கும். மேலே உள்ள இந்த த்ரெட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஜங்ஷன் பாக்ஸ் எனிதிங் மோட்டர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் எக்யூப்மெண்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிற பார்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணிக்கும். அதோடைய பேலன்ஸில் இதை லாக் பண்ணிக்கும். ஆர்மர் நல்லா லாக் ஆகிடுச்சு. நம்ம அந்த ஆர்மரோடு சேர்த்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம வெயிட் 100 kg கொடுத்தாலும் நம்மளுக்கு கீழே விழாது கேபிள். அதனால தான் நம்ம கிளாண்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஆர்மர் லாக் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணுற கிளாண்டு M25. ஓடியோ சைஸ் வந்து 20. M20 சைஸ் ஓடி, கிளாண்டு சைஸ் M25 என்ட்ரி. பேனரால் லைட்டாக டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சா தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டைட் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இன்செர்ட் பண்ணது, அதுக்கு அடுத்தது உள்ள ஸ்டெப்பு ஆர்மர் லாக்கு, அதுக்கு அடுத்தது கேபிள் லாக்கு. இந்த 3 லாக்கும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம கையை வச்சு இழுத்தும் பார்க்கலாம், இல்லை கழட்டியும் பார்த்துக்கலாம். லாக் ஆயில் இருக்கா, லாக் இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம இழுத்து உள்ள கோர் வச்சதை நம்ம டேப் அடித்து சேஃப்டி செக்யூர் பண்ணிக்கலாம். கிளாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா புரிஞ்சுதா என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.